மட்டும் பார்த்துருவோம். சட்டப்பிரிவு 78 வந்து எதை பற்றி கூறுதுன்னா பிரதமருடைய கடமைகளை பற்றி கூறும். சட்டப்பிரிவு 74(1) வந்து எதை பற்றி கூறுதுன்னா பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு வந்து குடியரசுத் தலைவருக்கு உதவி வந்து புரிய வந்து கூறுது. அது கூறுற சட்டப்பிரிவு என்னன்னா 74(1). சட்டப்பிரிவு 100 வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் வந்து ஓட்டிங் எடுக்கும்போது நடுநிலையில் இருக்கிற பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் வந்து சட்டப்பிரிவு 100 பயன்படுத்தி வாக்கு அளிக்கலாம். அடுத்து வந்து சட்டப்பிரிவு 66(1) இது வந்து எதை பற்றி கூறனா துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பற்றி கூறுற சட்டப்பிரிவு 66(1). துணை குடியரசுத் தலைவருடைய பதவியை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னா 63. இது வந்து நேற்று பார்ட் 2 வாட்டி ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். இது வரைக்கும் மக்களவையின் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். சபாநாயகரை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்களவை உறுப்பினர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவை வந்து கலைக்கப்பட்ட சபாநாயகருடைய பதவி என்ன ஆகும்னா அவருடைய பதவி வந்து கண்டினியூ ஆகும் அடுத்த சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும். இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். ஒரு மசோதா வந்து நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா என்ன முடிவு செய்பவர் ஒரு தீர்மானம் கொண்டு வரவர் யாருன்னா சபாநாயகர். ஸோ சபாநாயகர் வந்து பதவி காலியாக இருக்குது இல்லை அவர் வந்து அவைக்கு வந்து வருகை புரியாத போது அவருடைய பணிகளை யார் மேற்கொள்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் வந்து மேற்கொள்வாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து எப்போ நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து 3 வந்து நடைபெறும். பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி முதல் மே வரை, மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை முதல் செப்டம்பர், குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் மற்றும் டிசம்பர். நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் உயர்ந்த பதவிகளில் இருக்கிற உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இவங்களெல்லாம் ஒரு பதவி நீக்கும் அதிகாரம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் தான் இருக்குது. மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றி அமைத்திட யார் வந்து அதிகாரம் பெற்றிருக்காங்கன்னா நாடாளுமன்றம். வழக்கறிஞர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் எந்த சட்டப்பிரிவின் கீழே நியமிக்கப்படுறாருன்னா 76. யார் வந்து தலைமை வழக்கறிஞரை நியமனம் பண்றாங்கன்னா குடியரசுத் தலைவர். இவர் என்ன தகுதியை பெற்றிருக்கணும் தலைமை வழக்கறிஞர்னா உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியை வந்து பெற்றிருக்கணும். தலைமை வழக்கறிஞரின் அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா இவர் நாடாளுமன்றத்தில் வந்து பங்கு பெறுவார். அவர் வந்து நாடாளுமன்றத்தில் பேசவும் எல்லாமே செய்யலாம். ஒரு எம்பி பெற எல்லா சலுகைகளையும் பெறுவார். என்ன ஒன்று பெற முடியாதுன்னா வாக்களிக்க முடியாது. அப்புறமா இவர் குடியரசுத் தலைவருக்கு வந்து சட்ட விவகாரங்கள் ஆலோசனை இல்லை வந்து ஏதாவது விவரங்கள் தேவைப்படுற பட்சத்தில் இவர் வந்து அவருக்கு ஆலோசனை வந்து வழங்குவார். அடுத்து வந்து நீதித்துறை மட்டும் பார்த்துருவோம். நடுவண் அரசின் 3வது அங்கம் யாரு அண்ணா நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். நம்மளுடைய நீதித்துறை வந்து ஒரு தன்னாட்சியாகவும் விளங்குகிறது, ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாகவும் இருக்கு நம்மளுடைய நீதித்துறை. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில வந்து இருக்கு. அது எந்த வருஷத்துல இருந்து அங்க செயல்பட்டு வருதுன்னா 1950 ஜனவரி 28. எந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து இது உருவாக்கியிருக்காங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 கீழே ஒரு நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா 1950 ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை வந்து கொண்டிருந்தது. தற்சமயம் எத்தனை நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்காங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகள் வந்து இருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியை நியமனம் செய்யவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். கொலிஜியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மூத்த நீதிபதிகளை கொண்ட ஒரு குழு தான் வந்து கொலிஜியம். ஸோ இவங்களுடைய ஆலோசனை பேரில் தான் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து நியமனம் செய்வார். உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிபுரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா 10 வருஷம் வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிஞ்சிருக்கணும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 65. உச்சநீதிமன்றத்தினுடைய நிரந்தர தலைமையிடம் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்கு.
தனக்கே உரிய நீதி வரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசுக்கும் ஒரு மாநிலம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள் நடைபெறுது அப்படின்னா, தனக்கே உரிய நீதி வரையறையின் கீழே உச்சநீதிமன்றம் வந்து வழக்குகளை வந்து நடத்தும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்களையும் பார்த்தீங்கன்னா, தனக்கே உரிய நீதி வரையறையின் கீழே வந்து வழக்கு வந்து எடுத்து நடத்துவாங்க. அடிப்படை உரிமைகள் வந்து நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் உச்சநீதிமன்றம் வந்து தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டு வழக்குகளை வந்து நடத்தும். மேல்முறையீட்டு நீதி வரையறைன்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து நடைபெறுது, அதில் இன்னும் சட்ட விலக்கும் தேவைன்ற பட்சத்தில் அவங்க சான்றிதழ் அளித்தா மேல்முறையீடு பண்ணலாம். ஸோ உச்சநீதிமன்றம் வந்து அது வந்து மேல்முறையீட்டு வழக்காக எடுத்து நடத்துவாங்க. ஆலோசனை நீதி வரையறைன்னா, குடியரசுத் தலைவருக்கு தேவையான சட்ட விளக்கங்களில் ஆலோசனை உச்சநீதிமன்றம் கொடுப்பாங்க. இதர நீதி வரையறை பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரோட ஒப்புதலில் நீதிமன்றத்தில் வந்து பொதுவான செயல்முறைகள் இல்லை ஒழுங்குபடுத்தும் விதிகள் எல்லாம் கொண்டு வர்ற அதிகாரம் எல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்பிக்கிற ஆணைகள் வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து பகுதிகளில் இருக்கிற நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். நீதி புனராய்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பை மீறும் பட்சத்தில் நடுவண் அரசோ மாநில அரசோ வந்து சட்டங்களை ஏற்றும் போது அதை வந்து மறு ஆய்வு பண்ணி தடுக்கும். அந்த தடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நீதி புனராய்வு அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதாங்க, இதோட வந்து இந்த பாடமும் முடியுது. அடுத்து வந்து மாநில அரசு வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.